welcome back to our channel Sandhiya Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் குக்கு வித் கோமாலில செஞ்ச ரெசிபியை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கிரேஸ் அக்கா செஞ்ச கிராக்லிங் ஸ்பினாச் அதுதான் பார்க்க போகிறோம். பேரும் வித்தியாசமாக இருக்குது அண்ட் கீரையை வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்கா அப்படின்னு தாங்க இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதை செய்கிறதுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கட்டு. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படிலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் ரொம்ப நாளாக போய் பார்த்துட்டு வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றனால ஓரளவுக்கு இப்படி இருக்க கீரையே வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். அதில் இந்த ஸ்டெம்மெல்லாம் விட்டுட்டு இந்த லீஃபை மட்டும் தனித்தனியாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். கீரைன்றதாலே அதில் மண் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது அதில் இருக்க மண் எல்லாமே தூசி எல்லாமே வெளியில் வந்துடும். உங்களுக்கு அந்த தண்ணியிலே அந்த கலர்லாம் தெரியும். இப்போ நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி சல்லடை எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே டிஷ்யூ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எக்ஸஸ் தண்ணிலாம் அந்த டிஷ்யூ இழுத்துரும். அதை தாண்டி வர எக்ஸஸ் தண்ணிலாம் கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா அந்த கீரையில் இருக்க தண்ணி பதம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்படி கீழேயும் டிஷ்யூ மேலேயும் டிஷ்யூ போட்டு வைக்கிறனால ஃபுல்லாக அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சிரும். அப்படி இந்த மாதிரி கொலண்டர் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றவங்க ரொம்பவே சிம்பிள். உங்களோட கவுண்டர் டாப் மேலே நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இதை போட்டு அதுக்கு மேலேயும் திருப்பி டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. இதுவுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ட்ரைன் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ரெசிபி வரும். இப்போ அது நல்லா ஈரம்லாம் ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரஃபாக சாப் பண்ணுங்கள், பட் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண அந்த கீரை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், ஏன்னா பொரிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சுருங்கிரும். இப்போ இதை நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு நல்லா எல்லா இலையிலையுமே வந்துட்டு நம்மளோட பேட்டர் வந்துட்டு அதாவது நம்மளோட ஃப்ளார் வந்துட்டு நல்லா கோட் ஆகிடும். முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அடுப்பில் வந்து எண்ணெயை சூடு பண்ண வச்சுருங்க. ஸோ தட் இது ரெடி ஆகும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். உடனே போட்டு எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஒரு மாதிரி சாகி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் பொரிஞ்சால் போதும். ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சமாக லைட்டாக நல்லா பொரிஞ்சோன்னே அது நல்லா கிறிஸ்பி ஆயிரும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வெளில எடுத்துடலாம். இதில் லைட்டாக பிட்டர்னஸ் இருக்கும். உங்களுக்கு சுத்தமாக கசப்பு வேண்டாம், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு வாட்டி வெந்நீரில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ அந்த மாதிரி ஆகாது. இதுக்கு ஏன் பேர் கிராக்லிங் ஸ்பினாச் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும் போது வாயில் அப்படியே பொரியிற மாதிரியே இருக்கும். ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் டிஷ்யூவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெயெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. அண்ட் அந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் பாதாம் வந்து இப்படி ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வால்நட்ஸ் கொஞ்சம் எடுத்து அதையுமே இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதை சாப்பிடும் போது நடுவில் ஒரு க்ரன்ச்சி ஃபீல் வந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுன்னு இதுவும் ஆகும். ஸோ வெறுசாக ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகணும்லாம் இல்லை, சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அதையுமே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
இந்த கிராக்லிங் ஸ்பினாச்சை நம்ம வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து ஸ்வீட்டு, ஒன்று வந்து காரம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் நான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ஸ்பினாச் எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா உதுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நான் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு அதை வந்து தூவிக்கிறேன் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நட்ஸு, பாதாம், அதுக்கப்புறமா வால்நட், இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் போல் சர்க்கரையை வந்து தூவிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் மெத்தட் வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம கிராக்லிங் ஸ்பினாச் ஃபுல்லுத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு அதுவும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு, பாதாம், அப்புறம் வால்நட்ஸ், இது ரெண்டுமே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ஸ்பைசி இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே தூவி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பைசியான கிராக்லிங் ஸ்பினாச்சாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய்.